மனிதர்கள் நன்றாக இருக்கிற காட்டை அழிப்பாங்க. காட்டில் உள்ள மரங்களை வெட்டுவாங்க. அப்போ அந்த காட்டை அழித்து அதுக்குள்ளே சாலை போடுவாங்க. அதுக்குள்ளே அந்த நீர்நிலையை அழித்து அங்கே இந்த ரிசார்ட் கட்டுவாங்க. காட்டை அழித்து தொழிற்சாலை கட்டுவாங்க. இன்னும் பல அழிவு வேலைகள்லாம் செஞ்சு அந்த காட்டில் வாழற விலங்குகள் இருக்கு இல்லையா, அதுங்க வாழ வழி இல்லாமல் அந்த காட்டை விட்டு அந்த சாலைக்கு வரும். சாலைக்கு வரும்போது அந்த மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த விலங்குகளுக்கு குரங்கோ மானோ இன்னும் பிற விலங்குகள் வரும்போது தண்ணி, சோறு, இன்னும் என்னென்னவோ கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யானைகளை சிறப்பு முகாம் என்ற பெயரில் 40 நாள் அழைச்சிட்டு அதுக்கு புத்துணர்வு முகாம் என்று அதுக்கு கவனிப்பாங்க. அதே போல் விலங்குகளை புலி, சிங்கம் போன்றவற்றை மிருக காட்சி சாலையில் வேலைக்கு பால், தண்ணி, கறி எல்லாம் கொடுத்து கவனிச்சுப்பாங்க. அந்த விலங்குகள் என்ன நினச்சிக்கும், இவர் தான் நம்மளை காப்பாற்றுறவர். யார்? அந்த மிருக காட்சி சாலை ஆட்கள். இவர் தான் நம்மளை காப்பாற்றுறவர் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஒரு கடவுள் மாதிரி இருப்பாங்க. அவர் வந்து ஆர்ப்பரிக்கும். ஆனால் அந்த விலங்குகளுக்கு தெரியாது, நாம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த காட்டை அழித்து நம்மை காட்டை விட்டு வெளியேற்ற வைத்து இந்த நிலைக்கு ஆளாக்கி இவர்களிடத்திலே கையேந்த வைத்ததே இந்த மனிதன்தான் என்று அந்த விலங்குகளுக்கு தெரியாது. ஆனால் 6 அறிவுள்ள தமிழர்களுக்குமா தெரியாது. தமிழர்களின் எல்லா வேலை வாய்ப்புகளையும் வாழ்வியலையும் பறித்துவிட்டு இவர்கள் இலவசம் என்ற பெயரில் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த மண்ணின் மைந்தர்களுக்குத்தான் வேலை வாய்ப்பு என்கிற சட்டம் இருக்கிறது. ஒரு மாநிலத்து ஆட்கள் போய் இன்னொரு மாநிலத்தின் அரசு வேலையை பெற்று விட முடியாது. ஆனால் அந்த சட்டம் இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இதனால் மற்ற மாநிலத்தவர் வந்து தமிழர்களின் வேலை வாய்ப்பை பறிக்கின்றனர். அது மட்டும் இல்லை, தற்சார்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் விவசாய உழவர்குடி மக்களை அவர்கள் நிலங்களிலிருந்து வெளியேற்றுகிறார்கள். மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், பெட்ரோலியம் எடுக்கிறேன் என்று விவசாய நிலங்களை விட்டு வெளியேற்றி அவர்கள் எதிரிகளாக மாற்றி அவருடைய வேலை வாய்ப்பை பறிக்கிறார்கள். அதே போல் தமிழர்களின் வேலைகளை வட இந்தியர்கள் பறிக்கின்றார். வணிக உரிமைகளை வணிகம் செய்து வாழ்கிற அந்த வணிகத்தையும் பிற மாநிலத்தவரும் பறித்து கொண்டு தமிழர்களை வேலையில்லாதவர்கள் ஆக்குகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நாடெங்கும் டாஸ்மாக் கடையை திறந்து வைத்துவிட்டு தமிழர்களை குடிக்கு அடிமையாக்கி தமிழரின் வேலை உழைக்கும் திறனை மட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படி எல்லா வகையிலும் தமிழர்களின் வாழ்வியலையும் வாழ்வாதாரங்களையும் அழித்துவிட்டு இத்தனைக்கும் பூர்வகுடி மக்களான நகரங்களில் வாழும் பூர்வகுடி மக்களான ஏதோ அவர்களுக்காக முடிந்த அளவுக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்துக்கொண்டு ஏதோ நிலங்களில் இருந்தால் அவர்களை ஆக்கிரமிப்பு என்கிற பெயரில் வெளியேற்றுகிறார்கள். இப்படி தமிழர்களுக்கு எதிரான அனைத்து வேலைகளையும் செய்துவிட்டு எப்படி காட்டில் உள்ள விலங்குகளை, நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த காட்டில் உள்ள விலங்குகளை அந்த காட்டை அழித்து அவர்களை வெளியேற்றிவிட்டு பின்பு மிருக காட்சி சாலையிலேயோ புத்துணர்வு முகாம்களிலேயோ நன்றாக மனிதர்கள் அந்த விலங்குகளை கவனித்துக் கொள்கிறார்களோ, அப்படித்தான் தமிழர்களின் அனைத்து வேலைவாய்ப்புகள் வாழ்வாதாரங்களை எல்லாத்தையும் பறித்துவிட்டு இவர்கள் உணவு கொடுப்பது, காலை உணவு போடுவது, மதிய உணவு போடுவது, இலவச திருமணம், இலவச தேர்தல் வாக்குறுதி, இலவச திட்டங்கள், மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பது, இன்னும் பல்வேறு இலவச திட்டங்களை இவர்கள் வந்து தமிழர்களின் வாழ்வியலை அழித்துவிட்டு அவர்களுக்கு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். சீன பழமொழி என்ன சொல்கிறது என்றால், ஒருவனுக்கு மீனை பிடித்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதே ஆகச்சிறந்த உதவி என்று சீன பழமொழி சொல்கிறது. இவர்கள் தமிழர்களின் குடும்பத் தலைவனுக்கோ ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்காமல் அவர்களுடைய வீட்டில் போய் குடும்பம் நடத்துவது எப்படி சரியா? அரசாங்கம் என்பது அரசு நடத்தத்தான், குடும்பம் நடத்த அல்ல. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வேலை கொடுத்து விட்டால் அவர்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ளுவார்கள்.
மகளுக்கு திருமணமா, பிள்ளையை படிக்க வைப்பதா, உணவு கொடுப்பதா, காலை உணவு, மதிய உணவு நீங்கள் ஏன் செய்கிறீங்க? ஆனால் நீங்கள் அதெல்லாம் செய்கிறது தவறு இல்லை. ஆனால் வாழ்வாதாரத்தை அழிக்காமல் நீங்கள் செஞ்சால் பரவாயில்ல. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்துட்டு பண்ணை விலங்குகள் அப்படி தான். பண்ணை விலங்குகளை தேவைப்படாமல் உணவு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டுக்கு அனுப்பி அறுப்புக்கு அனுப்பிடுவாங்க, பணத்தை சம்பாதிப்பதற்கு. அதுபோல் நம்மிடத்தில் இலவச திட்டங்களையும் பணம் கொடுத்தும் வாக்குகளை பெற்று நம்மை தமிழர்களை ஒரு பண்ணை விலங்குகளாகத்தான் இந்த திராவிட கட்சிகள் 60-70 வருடங்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றன. இதை தமிழர்கள் புரிந்து கொண்டு தமிழ் தேசிய அரசியலை தமிழர்கள் முன்னெடுக்க வேண்டும், தமிழ் தேசிய அரசியலை தமிழர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் வரப்போகிற தேர்தலின் காரணமாக நன்றி, வணக்கம்.